தமிழக அரசியலில் விசிகாவும் தாவேகாவும் இணைந்தே பயணிக்கும் என விசிக தலைவர் திருமாவளவன் உறுதியளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விசிக சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் கல்வி, மொழி, தொகுதி மறுவரையறை, ஆளுநர் அதிகாரம் உள்ளிட்ட 13 தலைப்புகளில் 125 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன், ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்ற ஆதிக்க அரசியலை நிராகரித்து மாநிலங்களின் அதிகாரங்களை விரிவுபடுத்தும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் மாநில சுயாட்சியுடன் கூடிய ஒன்றிய கூட்டாட்சி மற்றும் மொழிகளின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவின் அனைத்து தேசிய இனங்களுக்கும் தன்னுரிமை, தன்னாட்சி அதிகாரம், மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் தேசிய இனங்களின் இறையாண்மையுடன் கூடிய ஒன்றிய கூட்டாட்சியை உருவாக்க வேண்டும். மாநிலங்களின் உரிமைகளையும் அதிகாரங்களையும் பறிக்கும் மையப்படுத்தப்படும் போக்கை தடுத்து அரசமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி கோட்பாட்டை வெளிப்படுத்த ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. இலங்கை தமிழர்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் தமிழ் ஈழ பிரச்சினைக்கு தனி தமிழ் ஈழமே நிரந்தர தீர்வு என்பதில் விசிக உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களிடையே பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என இந்திய இலங்கை அரசுகளை வலியுறுத்தினார். மேலும் எதிர்காலத்தில் விசிக ஆளும் கட்சியாக உருவெடுப்பதே இலக்கு என்றும் தாவேகாவுடன் இணைந்து தமிழ் தேசிய களத்தில் பயணிப்போம் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில் தமிழ் அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். விடுதலை சிறுத்தைகளும் ஆளும் கட்சியாக பரிணமிக்கும். மாநாட்டு திடலுக்கு திருமாவளவன் வருகைக்கு முன்னதாக கட்சி நிர்வாகிகள் அட்ராசிட்டியில் ஈடுபட்டு தொண்டர் அணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்ட LED ஃபிளக்ஸ் கட் அவுட்டுகளின் மேலே ஏறி அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். மாநாடு காரணமாக உளுந்தூர்பேட்டை பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.